தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் யோகேஸ்வரன். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான பின்னணி என்ன, விரிவான விவரம்? சிகமை, சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியிலும் அதிரடி மாற்றத்தை மேற்கொண்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை. சற்று நேரத்திற்கு முன்பாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டிருக்கூடிய அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்படுவதாக அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்துல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்த செல்வ பெருந்தகை அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என்பதையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். 2024 மக்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக செயல்பட்டவர் KS அழகிரி. எதிர்பார்த்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் திருப்திகரமாக இல்லை என்பதை காங்கிரஸ் தலைமைக்கு அவ்வப்போது பல்வேறு முக்கியமான தலைவர்கள் தெரிவித்து வந்த நிலையில மக்களவை தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய தலைமையை மாற்றியது. அப்போது நியமிக்கப்பட்டவர் தான் செல்வ பெருந்தகை. 2024 செப்டம்பர் மாதம் முதல் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக கமிட்டியினுடைய மாநில தலைவராக செயல்பட்டு வந்த நிலையில சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அவர் மீதான அதிருப்தியை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை வெளிப்படுத்த தொடங்கியது. அதற்கான காரணம் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்ற தலைமையின் எண்ணம். அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் செல்வ பெருந்தகை என்று பலராலும் விமர்சிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமையாலே கடும் நெருக்கடிக்கும் உட்படுத்தப்பட்டது. இறுதியாக சோனியா காந்தி இந்த விவகாரங்கள்ல தலையிட்டு திமுக காங்கிரஸ் கூட்டணியே தொடரும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் தேர்தலுடைய முடிவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாத சூழல்ல தாவேகா கூட்டணி பக்கம் தாவியது காங்கிரஸ். இந்த நிலையிலும் கூட செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அரசு அமர்ந்திருந்த போதிலும் தாவேகா அரசுக்கு எதிராக சமீப நாட்களாக கடுமையான அதிருப்திகளை எல்லாம் தெரிவித்து வருகிறார். நேற்றைய தினம் காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனத்திற்கு எதிராக கூட செல்வ பெருந்தகை கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்த நிலையில தமிழக தாவேகா அரசு தரப்புல இருந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் உடனடியாக தலைவர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பதும் அழுத்தமாக முன்வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் சற்று நேரத்துக்கு முன்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவராக இருந்த செல்வ பெருந்தகையை நீக்கம் செய்துவிட்டு மாணிக்கம் தாக்கூரை அதிரடியாக நியமனம் செய்து உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்பே செல்வ பெருந்தகை மாற்றப்படக்கூடுவார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையிலும் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர வேண்டும் என்றால் செல்வ பெருந்தகையை நீடிக்க வேண்டும் கூட்டணியில் என்று திமுகவினுடைய விருப்பத்தை ஏற்று இவ்வளவு நாட்களாக நீடித்து வந்த நிலையில இன்று இந்த மாற்றம் என்பதை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை அறிவித்திருக்கிறது. அதே நேரத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல அமைப்பு ரீதியிலான மாற்றங்களையும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில மேற்கொள்வதற்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைமை ஆயத்தமாகி வருகிறது என்பதை பலர் மத்தியில பேசும்போது தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிகாமணி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை தகவலோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.